ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையினுடைய சட்டமன்ற தொகுதி அதுதான். அதில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வைக்க போகிறாங்க. பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக வைக்க போகிறாங்க. பிரம்மாண்டமாக வைத்தாலுமே வந்து இப்போ உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டம், செங்கோட்டையின் இல்லாத பொதுக்கூட்டம், சொல்லப்போனால் கடந்த இத்தனை வருடங்களில் செங்கோட்டையின் இல்லாத ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் இதில் நடக்க போகுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஏன்னா அவருடைய கோட்டை அது. கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிறது செங்கோட்டையினுடைய கோட்டை. அப்போ அதற்கு முன்பாக நம்ம ஒரு முடிவெடுக்கணுங்கிற நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அல்லது ஓபிஎஸ் மாதிரி வந்து ஒரு இதுக்கு வரணும் விட ஏன் விஜய்கிட்ட நகர்றாரு, அதான் முக்கியம். ஏங்க தாவேக்காங்கிறது புதுசாக பிறந்த குழந்தை, அவங்க எந்த தேர்தலையும் சந்திக்காதவர்கள், அவர்களை போய் உள்ளே சேருவதற்கு யார் உங்களுக்கு உத்தரவிட்டாங்க? அது முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாரும் பட்டவர்த்தனமாக என்ன சொல்கிறாங்க, இது அமித்ஷாவுடைய உத்தரவு தான் செங்கோட்டையனை தாவேக்கா பக்கம் சேர வைத்திருக்கிறது, நீங்கள் ஓபிஎஸ் பக்கம் போக வேண்டாம், டிடிவி பக்கம் போகாமல் இது தாவேக்கா பக்கம் போய் நீங்கள் முழுக்க, இப்போ நம்ம ஆள் ஒரு ஆள் உள்ள முழுக்க போகணும். ஏற்கனவே இந்த ஐஆர்எஸ் அதிகாரியே அவங்க ஆளுன்னு சொன்னாங்க, நிர்மல்குமாரே வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணின்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் பெரிய அளவில் பணியாற்றிய ஜெயலலிதா காலத்தில் தேர்தல்களை முன்னிறுத்தி கொண்டு போன ஜெயலலிதாவுடைய தேரோட்டியாக இருந்த, தேர்தல் பிரச்சாரத்தை வடிவமைத்த, இப்படி பல்வேறு தகுதிகளை உடைய செங்கோட்டையனை வந்து இங்கே உள்ளே போய் சேர சொல்கிறாங்கன்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது.